பெட்ரோல் ப்ரோ டிரைவ் மட்டும் ரேட் பண்ணி பார்க்கலாம் வரைக்கும் பண்ணுங்க. ஓகே சூப்பர் பைக் வச்சிருக்கீங்களா? ஸோ அதால கேட்குறேன். சூப்பர் பைக் வச்சுன்னா எல்லா இடத்துக்கும் போவாங்களா? யாராவது சூப்பர் பைக் வச்சு எங்கேயா போய் பார்த்துருக்கீங்க? இல்லை மேபி குரூப்பாக ட்ராவல் பண்ணுவாங்கல்ல. கேப் பாயாக இருப்பார் போல். பட்டக்ஸ் தெரியுது. யாரும் பின்னாடி சும்மா 100 வரைக்கும் பார்க்கலாம். வேணாமா? இப்போ எல்லாரும் ஹைவே தான் ஏறுவாங்க போல. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி பார்த்துருக்கேன் கைஸ். என் வண்டி அடுக்க போகும்போது அந்த வண்டி வந்தது என் வீட்டுக்கு. அந்த வண்டி நான் ஓட்ட தரல எனக்கு. அந்த அண்ணன் என் வண்டி கொடுத்த அந்த அண்ணன் தான் வண்டி எம்ஹெச் வண்டி நிஞ்சா 1000 சரியான வண்டி அது. அதுவும் 3rd ரோவில் நம்மளை நிற்க வச்சுருக்காங்க. இப்போ அப்படியே போக வண்டி தான் போல். ஏஎம்ஜி நிற்குது பாருங்கள். சீரிஸ் TN02 நம்ம ஏரியா வண்டி தான். ஓகே இங்கே ஒரு இப்போ எல்லா வண்டியும் இருக்குது. லைனாக நிற்கிறாங்க. இப்போ அப்படியே போயிட்டு சீன் போட்டுனே போக வேண்டி தான் கைஸ். சரி அப்படியே முறுக்கினே போக வேண்டி தான். 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுமா கைஸ்? நட தள்ளியே போயிடும் நடந்துக்கு. ஓகே யாரையும் போய் இடிச்சிடக்கூடாது கைஸ். பயங்கரமா நல்லா முறுக்கு ப்ரோ. நல்லா இருக்கு கைஸ். இந்த போட்டு எல்லாரும் முறுக்கிறது கேட்குதான்னு தெரியல ப்ரோ. பின்னாடி அடிக்கும் போல நெருப்பு இந்த வண்டியிலேருந்து மூஞ்சி மேலே. எம்மா ப்ரோ தள்ளியே நில்லு ப்ரோ. பின்னாடி அடிக்கும் போல ஃப்ளேமு. கொஞ்சம் கேப் விட்டே நில்லுண்ணா. நல்லா மூடிக்கோ. என்ன பேசுறதுனே தெரியல கைஸ். போட்டு எல்லாரும் திருவுன்னு திருவுறாங்க. காது வலிக்குது. எனக்கு பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை. ஹாய் பாய். எவனோ வீல் ஸ்பின் அடிக்கிறான். மாட்டிக்கினாரு ஒருத்தர். இவரை காப்பாற்றணும் கர்த்தர். அவ்வளோதான். எல்லா கூட்டமும் அங்கே ஏறிச்சு பாருங்க. இந்த திருவுறான் போட்டு காதெல்லாம் வலிக்குது எனக்கு நாய்ஸ் பொல்யூஷன். திருவு ப்ரோ. நல்லா திருவு ப்ரோ. நல்லா திருவு. இந்த பொண்ணு வளைச்சு ஃபோட்டோ எடுத்து கைஸ். சரி இந்த காலேஜுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டு கூட ஒரு பஞ்சாயத்துக்காக 900 சவுண்டை பார்த்தல. 900 வெறித்தனமாக இருக்கு சவுண்டு.
எடுக்கும் போது ஏதாவது வண்டியில் கிளச் ஒயர் அறுத்துக்குதான் அவன் பின்னாடி பின்னாடி அறுத்துக்குதான் எப்படி இருக்கும் எப்படி ப்ரோ இருக்கும் முடிஞ்சிடும்ல இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி நம்ம குடும்பத்துக்கு சீப் இருக்கு நாங்களும் செய்வோம் ப்ரோ 900 வெடியா இருக்கு ப்ரோ சவுண்டு 900 பட்டார் பிட்டா இருந்து ஜூஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு எனக்கு ஜூஸ் இருக்கா ஜூஸு இந்த பொண்ணு என்ன வளைஞ்சு எடுக்குது முருகிற காலில் வந்துருது ப்ரோ ப்ரோ முறுக்கு கால் ஒத்துருது ப்ரோ எனக்கு அந்த 900 10R ரிடக்ஷன் போச்சு கைஸ் அந்த வண்டி அணிக்கோம்பு அந்த 10R போன அந்த வேகத்தில் என்னுடைய வண்டி கால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதிரல் இப்போது இந்த இடத்துல அடிச்சது அந்த வண்டியில் அவ்வளோ ஏன்னா அதில் இது போட்டிருக்கு ரேஸ் ஃபிட்டு ஒரு பர்ன்அவுட்டை பார்த்தா உடனே எல்லாரும் கிளம்பிடுறாங்க பாருங்க பர்ன்அவுட்டில் போய் நிறைய பேர் இருக்காங்க திரும்ப மாட்டுற நீ பர்ன்அவுட் நாத்தம் வேறு அடிக்குது கைஸ் டயரு காது வலிக்குது எனக்கு கண்ட்ரோல் கத்துது வண்டி வீடியோ காதே கிளியுது காதெல்லாம் ஜிவ்வுந்து கைஸ் எனக்கு பயங்கரம் ஜிவ்வுன்னு இருக்கு எனக்கு காதெல்லாம் இப்போதில் எல்லாமும் காது வலிக்குதுடா எனக்குப்பா அவங்க இல்லையே கொடுத்து திரும்ப விடுறாரு வண்டி கொதிக்குது எரியுது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு ட்ரை ஆகிடுச்சு எனக்கு காதெல்லாம் வலிக்குது இந்த மாதிரி இடத்துல வந்து யாராவது பண்ணிங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்கணும் கைஸ் கீரில் வச்சு முறிக்கிறக்கூடாது கியரில் வச்சு நான் முறிக்கிருப்பேன் நான் மேலே அடிக்குது கைஸ் அவர் அடிக்கிற பர்ன் அவுட்டோட எவன்னு தெரில இது எவன்டா அது ஹலோ யாரு ப்ரோ நான் ஒரு சின்ன மீட்டிங்கில் இருக்குது வண்டி ஈவெண்ட்டில் இருக்கேன் கூப்பிட்றாரு ப்ரோ எம்ஐடி இங்கே பாருங்க கைஸ் ரப்பரு ஃபுல்லாக ரப்பரை நாஸ்தி பண்ணிட்டா போல டயர் எனக்கு வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன் ட்ராக் டயர் நினைக்கிறேங்க ஓட்டுன்னு வந்துட்டுக்கிற ட்ராக் டயரை வெறித்தான் நேராக இருக்கு கொஞ்சம் நின்றுவோம் R15 அதிகமாக கேட்குது முறுக்க சொல்கிறார் நம்மக்கிட்டேயும் ஒருத்தர் என்ன ப்ரோ மட்டும் ரேட் பண்ணி பார்க்கலாம் சரி லைட்டாக வரைக்கும் பண்ணுங்கள் ஓகே முறுக்கி பார்க்கட்டான்னு கேட்டார் கைஸ் அவர் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் ட்ராவல் பிளாகலாம் எங்கெல்லாம் போயிருக்கீங்கன்னு ஏன் கேட்டீங்க இல்லை பைக் சூப்பர் பைக் வச்சுருக்கீங்க ஸோ அதால் கேட்டேன் சூப்பர் பைக் வச்சுன்னா எல்லா இடத்துக்கும் போவாங்களா யாராவது சூப்பர் பைக் வச்சு எங்கேயா போய் பார்த்துருக்கீங்க இல்லை லாங்காக மேபி கூப்பாக ட்ராவல் பண்ணுவாங்கல்ல
புரியுது புரியுது புரியுது. இல்லை நிஞ்சாவா எதுவா எந்தா இப்போ இந்த வண்டி ப்ரோ? ஐயோ இன்னும் இதில் போய் வீலிலாம் அடிக்கிறானுங்க, தாரில் போய் வீலி அடிக்கிறாங்க கைஸ். சரியான பிரேக்கு, ஜஸ்ட்டு மிஸ். அந்த பிரவுனு செத்துருப்பான். நீங்கள் இந்த காலேஜா? இந்த காலேஜ். என்ன பண்ணுறீங்க? ஆட்டோமொபைல் இன்ஜினியர். எங்கள் கிளாஸில் 5 பேர் தான். 5 பேர் தான். எல்லோரும் கமிட்டடாக இருப்பாங்கள்ல? அது ஒருத்தவங்க 2 பேர் நல்லா பார்க்கறதுக்கு இருப்பாங்க. மீதி பேர் நிறைய பொண்ணுங்களே இல்லைல்ல? எங்கள் மோஸ்ட்டாக அங்கே இருந்தவங்க யாருமே எங்கள் டிபார்ட்மெண்ட் இல்லை. அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பிடி. நீங்கள் எப்படி காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணி அண்ட் தென் ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் இது பண்ணீங்களா? பைக்கா? காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி பண்ணலாம், அப்படிலாம் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஆனால் அப்படிலாம் நான் பண்ணல. நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. பிஸ்னஸில் ப்ராஃபிட். வண்டி வாங்கணுமா? என்ன வண்டி வச்சுருக்கீங்க? நான் யூனிகார்ன் வச்சுருக்கேன். யூனிகார்னே சூப்பர் வண்டி ப்ரோ. ப்ரோ அதுவே போகிறோம் ப்ரோ. நம்ம எக்ஸ்பெல் சூப்பர் வண்டி. இதெல்லாம் வந்து சும்மா அட் லாஸ்ட் எண்ட். என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு இப்போ 19. நீங்கள் இப்போ இது வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. காசு இருந்தால் யாருன்னா வாங்கலாம். நீங்கள் அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன் அந்த வண்டியெல்லாம். இதெல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே நல்லா அதையே போட்டு நல்லா நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். எக்ஸ்பெல் சூப்பர் வண்டி. நானே ஒரு ட்ராவலர் கை தான் ப்ரோ. ஆமாம், ஆனஸ் பைக் விக்கி. எனக்கு இது மாதிரி தான் ஆள் இருக்கும். கண்டிப்பாக ஆள் இருக்கும். நல்லா ஆள் இருக்குமா ப்ரோ? நல்லா இருந்தாலே பொண்ணுங்க ஆள் இருக்குமா ப்ரோ? விட மாட்டானுங்கள்ல? இதுன்றதால அது தெரியல. ஆமாம், அதெல்லாம் தெரியல. பொண்ணுங்க சைடே போகிறதில்ல. நம்ம ஃபுல்லாக பைக்கு அந்த மாதிரி தான். இது லட்டு மாதிரி கேட்பான். எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணு. மறுபடியும் ஒரு பான் அவுட்டு பேக்கில் வந்துடணும். நான் கேர்ள்ஸ்லாம் ஓடி வராங்களே. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம்ல. வண்டி லைனப் பண்ண வேண்டி தானே? வண்டி இதுக்கப்புறம் நிற்க வேண்டி தானே? ஹீட் ஆயிடுச்சு வண்டி, கையெல்லாம் கொதிக்குது. போட்டு முறுக்கிட்டேன் ப்ரோ நான் ஒரு 5-6 இடத்துல. சரி போயிருக்காரு. என்னது ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கு? இல்லை ஏதோ கொஞ்சம் ஹைட் லிஃப்டடாக இருக்குல்ல? ஸ்டாண்டாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, வண்டி ஹைட்டாக இருக்குது. இந்த வண்டியை விட என் வண்டி ஹைட்டாக இருக்குது. என் வண்டியை விட வண்டி ஹைட்டாக இருக்குது. அதை கரெக்டாக விடும். எப்படி ப்ரோ? பிளாக் வீல டுக்காட்டி தாங்க கைஸ். எனக்கு கண்ணாகவே இருக்குது பார்த்தா. இந்த வண்டி ஒரு சரியான வண்டி கைஸ். இது டுக்காட்டி. ஒரு நாள் இதையும் எடுப்பேன். ஆனால் V4 தெரில. கண்டிப்பாக V2 எடுப்பேன். இடம் இல்லை வீட்டில். கிளம்பியாச்சு. இந்த ட்ரிப்பு இந்த இது பார்த்திங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க. பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். ஒன்றும் இல்லை பெருசாக கைஸ். இந்த வண்டியெல்லாம் பார்க்கலாம், சும்மா ஒரு ஈவெண்ட் மாதிரி இதெல்லாம். அவ்வளோதான், பைக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டி தான் இப்போது. இது இந்த பேக் இருக்கிறதுனால ஓட்ட முடியல, வயிற்றில் கட்டிக்கு போகிறேன். இதை பையன் வந்துட்டானே ராகுல். என்ன ராகுல் போகலாமா? எதுக்கு இங்கே யூட்டன் அடிக்கிறான்? அவ்வளோதாங்க, ஸ்டார்ஜ் இல்லை. ஹைவே போய் கண்டினியூ பண்ணுறேன். கிளம்புறேன்டா, பாய்டா. ஸ்டோரி போட்டிங்களா? டேக் பண்ணுங்க. யா நான் அப்படியே vlog எடுத்துக்கிறேன். பாய், டேக் கேர்ண்ணா. பாய் கிருஷ்ணா. எடுத்திருக்கேன். இந்த டுக்காட்டியில் நின்று ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தேன் கைஸ். இவனே ஃபோட்டோலாம் வீடியோலாம் எதில் அனுப்பு நீ எனக்கு? டுக்காட்டி இதெல்லாம் இப்போ பண்ணிவிட்டு இல்லை அங்கே போய்ட்டு தான் இன்ஸ்டாவில் அனுப்பு. இல்லை அங்கே இப்போ எங்கே அங்கே ஆர்டர் பண்ணிக்கோ. ஞாபகம் அனுப்பு. வீடியோ இருக்குல்ல, ஒரு வீடியோ இருக்குல்ல. இப்போ எல்லோரும் ஹைவே தான் ஏறுவாங்க போல். எல்லாரையும் கண்டென்ட் பார்த்தா என்ன முன்னாடி போக சொல்கிறா போல். கண்ணாடி இறக்கிடுவாங்க. கண்ணாடி வேணும். போங்க பாய்ஸ், நின்று இருக்குங்க. தண்ணி வேணுன்றாங்க. தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிடலாருங்க கைஸ். இங்கே பாருங்களேன், ஹைவே வந்துட்டு அந்த பாப்பாவோட ஹாப்பினஸை பாருங்களேன். கை காட்டுது. ஓப்பன் பண்ண வேண்டியதான். இப்போ லைட்டாக அங்கங்கே ஓப்பன் பண்ணுவேன் நான். கூட வரவங்களாம் பொறுமையாக தான் வராங்க. அவரை காணவே காணும். அம்மேங்கோ 900 வச்சாரு ஒரு கார்னரு. சரி 10 வரும் கார்னர் பாருன்னு பார்த்தா ஆளை காணும். வர முன்னாடி விட்டுலான்னு பார்த்தா பின்னாடி வராப்பில்.
ரைட்டு கார்னர் தான் கைஸ், நல்ல கார்னர் இது கூட. 900 ஃபாலோ பண்ணுவோம் அப்படியே. கேப் பாயாக இருப்பார் போல், படெக்ஸ் தெரியுது. யாரும் பின்னாடி போனால் படெக்ஸ் தெரியும் போலையே, முன்னாடி போனால் கேமரா யா ஐயோ வெறித்தனமாக வலிக்கிறா போலையே. ஓப்பனு என் வண்டி தெரிதான்னு தெரில காய், மேலே கிளம்புது கைஸ் என் வண்டி, சரியான கிளம்புது என் வண்டி. அந்த வண்டி அப்படியே பிளான்டடாக போகுது, என் வண்டி அப்படியே வெளியே வருது தூக்கிக்கின்னு. வேறு வரானே 900. இந்த வண்டியில் வந்தால் 10 நிமிஷத்தில் ரோடே முடிஞ்சு போயிடுது கைஸ். ஒரு 10 மினிட்ஸ் தான், பட்டுன்னு முடிஞ்சு போயிடுது அப்படியே ஹைவேவே. பார்த்தீங்களா உள்ளே வந்தார் அண்ணன். பார்த்தீங்கன்னா ரோடு போட்டானுங்க, ரோடை மூட்டாங்க இங்கே. அவ்வளோதான், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அடிச்சிடணும். ஏன்னா இங்கே வந்து பேரிகேஷன்லாம் போட்டு ஓரளவு வந்து ரோடை க்ராஸ் பண்ணிட்டாங்க. பேரிகேஷன் வேறு ஒன்று தட்டி விட்டுக்கிறானே, தட்டிட்டுக்கிறான் இவனும். அட்னெல்லாம் பம்ப் ஆயிடுச்சு எனக்கு. அம்மா சாப்பிட்ட பிரியாணி ஞாபகம் வருது எனக்கு. பண்ணலாம் ரோடுக்கு, இந்த பெண்டு நல்லாயிருக்கும். பிட்டார்னு வெடியுது என் வண்டி. ஹீட் அடிக்குது கைஸ் வண்டி. 96 வந்துச்சு, ஹீட்டு கொதிக்குது எம்மேங்கோ. ஒரு 100 வரைக்கும் பார்க்கலாமா? ஒரு 100 வரைக்கும் பார்க்கலாமா? ஸ்பீடு 100 தான், ரொம்ப இழுக்காத. சும்மா 100 வரைக்கும் பார்க்கலாம். வேணாமா? சும்மா ஒரு 100 கைஸ். ஏன்னா 100 தான் லிமிட்டு. 100 எனக்கு. ஆனால் சரி சும்மா ஒரு பார்க்கணுன்னு. எந்த வண்டி போச்சுன்னு தெரில எனக்கு. போயிட்டு இதில் பார்ப்போம் கேமராவில். ஒரே மாதிரி தான் வருதுல்ல. செகண்ட் கியரில் அப்படியே தூக்கிட்டு வருவோம். ஏன்ச்சு வண்டி ஏன்டா அது பண்ணாட. அவ்வளோதான் கை சிட்டி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் சாத்தணும் செட்டரை மூடிட்டு வீட்டுக்கு போகணும். ஹீட்டு வேறு ஓவராக அடிக்குது எனக்கு. கொட்டை 95. கேமரா வேறு ஆஃப் ஆக போகுது. கிளம்பிடுவோம். ஐயோ ஹீட்டு முடியல என்னால். அவன் பாருங்களேன்
காலை ஃபுல்லாகவே இப்படி தான் வச்சுன்னு வந்தான் அந்த பையன். நம்ம தம்பியோட ஃப்ரெண்டு தான் இவன், ராகுல். இதுதான் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அவன்கிட்ட வாங்கணும், நான் அவன் கூடயே போய் ஆகணும். ஏம்மா அங்கே ஆட்டோவை தாட்டிடுவே ஓரம் பண்ணிடா. ஆட்டோவில் ஆள் இல்லை. இன்றைக்கி டே சிறப்பாக போச்சு, ரொம்ப ஹாப்பி நான். இப்போ ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருந்துச்சு. ஓரம் கட்டி வீடியோ வாங்கிட்டா உங்கள்கிட்ட வீடியோ இருக்குது, வாங்கிட்டு வந்துடலாருங்க. 96 வண்டியும் கொஞ்சம் சூடு இறங்கட்டும். அந்த 4 ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் மட்டும் அனுப்பி விட்றேன். ஆ அவர் என் கூட தான், அண்ணன் தான். ப்ரோ வா ப்ரோ, கங்கு மாதிரி ஆயிடுச்சு, போயிடலாம். என்னாரில் க்ரூஸ் கண்ட்ரோலை போட்டு அப்படியே அழகாக போகுது வண்டி. இந்த ஒரு ஃபீச்சர் தாங்க என் வண்டியில் இல்லை. ஆனால் இதுலேயும் என் வண்டி மாதிரி செயின்லாம் அடிக்குது பின்னாடி, அந்த பேக் கேஸ்லலாம் பாருங்க. அப்படியே அழகாக போகுது பாருங்களேன் வண்டி. க்ரூஸ் கண்ட்ரோல் போட எனக்கும் க்ரூஸ் கண்ட்ரோல் கேட்டிருக்கேன் கைஸ் நான். அது எப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி நாட்டு மாதிரி போடுவானுங்க. அந்த நாட்டை போட்டு திருப்பணும் லைட்டாக அந்த இதில். அப்படி பண்ணிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து க்ரூஸ் போட்டு ஓட்டிகிட்டு போகலாம் போல். எனக்கும் அந்த ஃபீச்சர் வேணும், நல்லாயிருக்கும் அது கொஞ்சம். இந்த வண்டிலாம் சூப்பர் ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் அதிகமான தூரம் போகும்போது நமக்கு அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான இருக்கும். இப்போலாம் வந்து வர எல்லா வண்டிலையுமே வந்துச்சு கைஸ். அது 3 இன்ட்லேயே வந்துச்சு. அது தண்ணியை ஊட்டு போகிறோம். இந்த மாதிரி தண்ணி ஊற்றின்னு போனால் மட்டும் கைஸ், என்னோடய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் அந்த வண்டி பின்னாடி போகாதீங்க கைஸ். இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஒரு தடவை. இந்த ஏதாவது வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அதை இல்லை ஒரு கார்னர் சின்ன வயசில் அடிச்சிட்டேன். அந்த கார்னர் வந்து அடிச்சிட்டேன். அடிக்கும் போது தண்ணி போயிருந்தது போல் முன்னாடி என் தண்ணி லாரியில். அப்படியே படுக்கும் போது வலிக்கிட்டேன் சரக்குன்னு. வடிக்கின்னு போய் வண்டி போலீஸ் ஸ்டேஷன் கொட்டர் சிக்னல் கொட்டர் அந்த கார்னர் தான் வண்டி போய் போலீஸ் ஸ்டேஷனில் விழுந்துச்சு. அந்த போலீஸ்லாம் வெளியே வந்து ஒரே பஞ்சாயத்து ஆகி போச்சு நீங்கள் எனக்கு. அதனால் அது மட்டும் கொஞ்சம் அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது அந்த மாதிரி இருந்தால் பார்த்தா விட்டுருங்கன்றேன். வேண்டாம் வேண்டி வெடிச்சுதான் இது தீருமே மேங்கோ ஒட்டி வச்ச அணு ஆயுதம் இனி உலகையே பலி கேட்குமே. ரத்தம் ஒரு சொட்டு மிச்சம் இருந்தாலும் கதை இன்னும் முடியல தொடருது பாரு. என்னைக்கும் விடா முயற்சி, நம்பிக்கை விடா முயற்சி. வானத்தைய கிழிச்சிட்டு அவன் குதிச்சாலும் சாவுக்கு பயம் இல்லை, வெடிக்கட்டும் போரு. இல்லைம்மா அவ்வளோதான் கைஸ். லெஃப்ட் எடுத்து உள்ளே போயிடலாம். மறுபடியும் டிராஃபிக்கில் ஓட்டணும். 4 மணி தான் ஆகுது, நான் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. $100 டிகிரி வந்துச்சு கைஸ் வண்டி. எவ்வளோ டிகிரி இருக்குது? 111. ஐயோ எனக்கு 101. நான் ஹீட் பண்ணினே ஸ்லோ பண்ணினே தான் வரேன். அவன் வண்டி 117 ப்ரோ. எனக்கு 100 102 தான் நான் மேக்ஸிமே போக விட்ருக்கேன். அதுக்கு மேலே போக விட மாட்டேன். நீ எவ்வளோ போக விட்ற? எப்பா அவன் 117. கைஸ் இந்த மாதிரி வந்து நம்ம அந்த ஸ்பீடுக்கு எடுத்துகிட்டு போய் விடலாம் வண்டி. அது தண்ணி என்னென்னா எனக்கு ஒரு இது இன்ஜின் அந்த மாதிரி வந்து ஒரு சரியான ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் அந்த மாதிரி பண்ணால். அதனால் நான் அதை பண்ணுறதுல அப்படியே ஸ்லோ பண்ணி டீ ஆற்றுற மாதிரி ஆற்றினுக்கிறேன் கைஸ். அந்த வண்டி நான் வாங்கினேன் டீ ஆற்றுற மாதிரி ஆட்டி ஓட்டினுக்கிறேன் நான். ப்ரோ நான் பேட்டரி காலியாகலாம் நிறைய விட்டு ஓட்டிட்டு வந்துக்கிறேன். போயிட்டு தான் எதாவது கட் பண்ணணுன்னு பார்க்கணும். பண்ணாட எங்கே ப்ரோ? வீட்டுக்கா கிளம்புறியா? ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா? குடிக்கலாம் இல்லை கிளம்பலாம். கிளம்பிடலாமா? லெஃப்ட்டு போகலாமா? ஒரு டாடா குளுக்கோஸ் குடிச்சு கிளம்பிடலாம். டாடா குளுக்கோஸ் லெஃப்டில் ரைட்டில் அந்த பட். அவ்வளோதான் கைஸ். இந்த விலாக் அப்படியே முடிச்சிக்கிறேன். ஒரு டீ கடையில் போய் ஒரு டீ கடையில் போய்ட்டு டீயை குடிச்சிச்சு ஒரு பிரேவ் இதை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறோம். அவ்வளோதான் இன்றைக்கி டே ஹாப்பி. எமேங்கோ வந்துச்சா? சொல்கிறேன் அவ்வளோ பெருசாக போயினே இது காலு. ஆமாம் ப்ரோ.